அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சபா சமையல். இன்றைக்கி ஆட்டுக்கறி குருமானம் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. 1/2 கிலோ ஆட்டுக்கறிக்கு இது வந்து ஒரு பெரிய டீஸ்பூனில் கசகசா, ஒரு 6-7 முந்திரி பருப்பு, ஒரு 5-6 பாதாம் பருப்பு, ஒரு கப்பு தேங்காய் எல்லாத்தையுமே வறுத்துறணும். வறுத்துட்டு இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துறணும். வறுத்து அரைச்சிக்கிறணும். நம்ம எப்பவும் போலே மசாலையை போட்டு தாளிக்கிறத நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அந்த குருமானத்துக்கு தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய், 3 கரண்டி, இந்த புளிக்கரண்டி, ரெண்டு ஏலக்காய், பட்டை, இது பூவும் 2 கிராம்பு, சிறிதளவு சின்ன வெங்காயம், சிறிதளவு பெரிய வெங்காயம், சும்மா ஒரு கைப்பிடி, தக்காளி, இஞ்சி பூண்டு பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூனு, மசாலா வந்து ஜீரகம், சோம்பு, வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு வைக்கக்கூடாது, வெள்ளை மிளகு, அதோட 2 ஸ்பூன் மல்லி, 3-4 சாமானை அரைச்சி, மஞ்சத்தூள்லாம் போடக்கூடாது, அரைச்சி இந்த கறியில் வந்து ஊற்றி பிரட்டி வச்சுக்கிறேன் கறியை. நான் அம்மியில் அரைச்சி வச்ச மிளகாயை 1 ஸ்பூன் போட்டு நல்லா அதை வதக்கிக்கிறேன் எண்ணெயில். நம்ம பிரட்டின கறியை இதில் கொட்டிடணும். மசாலையை போட்டு பிரட்டி வச்சோம்னா அந்த கறியை கொட்டிடணும். கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வேக விட்டுறணும். கறியை தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுறணும். அவ்வளோதான். இது அண்ணல்லையே நல்லா விறகடுப்புலேயே வெந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து மற்ற வேலையை பார்த்துட்டு வந்துடலாம். இது தேவையான அளவு உப்பு, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிற வேண்டியது. உப்பை போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு மூடி வச்சிடணும். வாட்டுக்கு நின்று வெந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்துக்குறோம். கறி நல்லா வெந்துருச்சு. நான் வந்து எடுத்து வச்ச பாதாம், முந்திரி, கசகசா, தேங்காய் 4ஐயும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி ஊற்றிட்டு குழம்பு இறக்கிட்டேன். நெய் சோத்துக்கு, சப்பாத்திக்கு, இடியப்பத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள்.